ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டு ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஆரோக்கியமாக துளிக்கூடம் பால் இல்லாமல் டீ எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். டெய்லி குடிக்கிற டீயை கொஞ்சம் கூட பால் இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியமாக எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாஸ்பேனில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது 150 ml அளவு இருக்குது. தண்ணி ஓரளவு சூடானதும் இது கூட ஒரு பீஸ் இஞ்சியை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ எப்போ டீ போட்டாலும் ஸ்கிப் பண்ணாமல் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். ஏலக்காவை அப்படியே சேர்க்கறத விட தட்டி சேர்க்கும்போது ஏலக்காவோட ஃப்ளேவர் டீயில் ரொம்பவே நல்லா தெரியும். இது கூட 1 ஸ்பூன் அளவு டீ தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் டிகாஷன் அதிகமாக குடிப்பீங்கன்னா 2 ஸ்பூன் கூட டீ தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது கூட துளசி, பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்து மசாலா டீயை கூட குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு டிகாஷனை நல்லா கொதிக்க வச்சுடுங்க. டிகாஷன் எந்த அளவுக்கு கொதிக்குதோ டீயோட வாசனையும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது இருக்கட்டும், நம்ம இப்போ பால் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு கட் பண்ண தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை நல்லா முத்தனதாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதிலேருந்து நிறைய பால் திக்காக கிடைக்கும். இது கூட 150 ml தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு தேங்காய் பாலை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காவோட ஃபஸ்ட்டு மில்கை மட்டும்தான் நம்ம டீக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு தேங்காவிலேருந்து பாலை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் எடுக்கிற 2வது பாலை நீங்கள் குருமா இல்லை ஆப்பத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம தேங்காவிலேருந்து புழிஞ்சு எடுக்கிற பால் இந்தளவுக்கு திக்காக இருக்கணும். நம்ம ஆல்ரெடி டிகாஷனுக்கு 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்ததுனால பாலும் தண்ணியாக இருந்தால் டீ ரொம்பவே தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், டிகாஷன் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. கலரும் டார்க் ஆகிடுச்சு. அதே போல் நம்ம வச்ச தண்ணியும் பாதி அளவு சுண்டிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்பூனால் சேர்க்குறீங்கன்னா 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கூட 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததும் ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாலை சேருங்க. தேங்காய் பாலை கொதிக்க விட வேண்டாம், அதில் இருக்க சத்து மொத்தமும் போயிடும். டிகாஷனை நல்லா ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட இதை பரிமாறிடலாம். டீ கூட நம்ம ஆல்ரெடி சர்க்கரை சேர்த்ததுனால அப்படியே சூடாக பரிமாறிடலாம். நீங்கள் டெய்லி டீ குடிக்கிறவங்களா இருந்தால் வாரத்தில் 2 முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இதே போல் தேங்காய் பால் டீயை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.